வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ முடியல, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மேலே வந்து 21,820 அப்படின்னு நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம். அதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இந்த இடங்களில், அதாவது 21,950 ரேஞ்சில் செல்லிங் வர வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனை கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது. கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 21,720 சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த நம்ம எல்லோ ஜோன் ஒன்று போட்டிருந்தோம், இதில் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10.25 அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்போர்ட் எடுத்து கிட்டத்தட்ட 21,630 கரெக்டாக 100 பாயிண்ட் இந்த இடத்துல அழகாக ஒரு பையிங் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ ஜோன் இது வரைக்கும் பிரேக் பண்ணால் பெரிய ஃபால்னு சொல்லியிருந்தோம். ஆனால் கடைசி வரைக்குமே இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணல, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்துச்சு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தேன் என்ன நடந்துச்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுத்தது இது பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் நம்ம கீழே இந்த பிளாக் கலர்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தோம். ஒன்று இந்த ட்ரெண்ட் லைன் இல்லைனா அந்த 44,859 இந்த ரேஞ்சில் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுலேருந்து பையிங் வர வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் சைடுவேஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம சொல்லி இந்த ரேஞ்சு பிரேக் பண்ண முடியல. ஆனால் பிரேக் நடந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் நடக்கல. அதனால் நாளைய பொறுத்தவரை மார்க்கெட் இறங்கத்தான வாய்ப்பை இந்த பேட்டர்ன் வந்து சொல்லுது. சரி ஓகே, நம்ம நிஃப்டிலேருந்து ஃபஸ்ட் நாளைக்கு என்ன மாதிரி நடக்குதுன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ஏரியாவிலேருந்து ஒரு ஹேமர் போட்டு நேற்று சொல்லியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹேமர் கீழே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இறங்கத்தான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரி ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்குன்னு அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். நாளைக்கு டே கேண்டிலோட ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 21,448 அப்படிங்கிறது வந்து டே கேண்டிலுக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ இதில் வழக்கமாக ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது, அதையும் போட்டுருவோம். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைனும் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சில், அதாவது இந்த கேண்டோட லோவில் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதுவும் ஒரு சப்போர்ட்டாக போட்டுருவோம். அது பார்த்திங்கன்னா 21,285 அப்படிங்கிற இடம் இங்கேருந்து மறுபடியும் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் 15 மினிட்ஸ் படி என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இந்த 15 மினிட்ஸில் பார்த்தோம்னா ஒரு கலர் மட்டும் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த இன்றைக்கி போன லோ இருக்குல்ல 21,574ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 21,448 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். இப்போ 15 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சேனல் இருக்குது, இந்த சேனல் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 21,574 பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த சேனலில் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து 21,448 இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்கும். நமக்கு என்ட்ரி ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த இடம் இதில் போட்டுப்போம். இந்த லொக்கேஷனில் ஒரு என்ட்ரி வாய்ப்பு இருக்கும் பை சைடு. இது பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த இடத்துல செல் சைடுக்கு வாய்ப்பும் உண்டு. இந்த சேனல் பிரேக் பண்ணிச்சுன்னா திருப்பி இறங்கி நம்ம இந்த ஒரு டேயில் போட்டிருக்க ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். அந்த 26,300 to 21,285 இதில் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து பெரிய ஃபால்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை நாளைக்கு ஒரு கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த எல்லோ ஜோன் போட்டிருக்கு. இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இந்த இடங்களில் கிளியராக சொல்ல தெரியல. இந்த இடத்த பொறுத்தளவுக்கு இந்த இடம் போனாலும் இறங்க தான் செய்யும். இப்படியே போட்டுருவோம். இந்த இடமும் உங்களுக்கு செல்லிங் தான் வர வாய்ப்பு இருக்கும். இந்த எல்லோ ஜோனில் இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகிற வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடம் தொட்டாலும் செல்லிங் தான் இருக்கும். இந்த சேனலில் பிரேக் பண்ணாலும் செல்லிங் தான் இருக்கும். பையின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 21,480 இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு பையிங் வாய்ப்பு இருக்கும். இதையும் கிடைக்காத பட்சத்தில் அடுத்த வாய்ப்பு இந்த இடம் தான். அதையும் இல்லாத பட்சத்தில் இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். நமக்கு இப்போ மார்க்கெட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். அதனால் நம்ம செல்லிங் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த இடம் ஃபஸ்ட்டு நமக்கு தேவை வந்து 21,700ங்கிற ரேஞ்சில் வந்து நமக்கு செல்லிங் வாய்ப்பு கிடைச்சினா செல் பண்ணலாம். இந்த இடத்துலேருந்து இந்த சேனலில் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு செல்லிங் வாய்ப்பு, அதாவது 21,574 பிரேக் பண்ணாலும் இறங்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடங்களில் இந்த மிடில், அதாவது 21,700 அந்த 21,580 இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே கொஞ்சம் பண்ணுற ரிஸ்க். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்க வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ண கீழே இல்லை, இது பிரேக் பண்ண மேலேயாக இருக்கும். சரி ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் ஆளை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ டே கேண்டில் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா நேற்று அதுக்கு முதல்ல இந்த டே கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ரெக்கவரி கொடுத்து பார்க்குறாங்க. இதை பிரேக் பண்ணவே முடியல. மார்க்கெட் வந்து மறுபடியும் இந்த கேண்டோட லோவை பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் க்ளோசிங்கு கிட்டத்தட்ட பிரேக் பண்ணி தான் முடிச்சிருக்காங்க. மார்க்கெட் நாளைய பொறுத்தவரைக்கும் பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தெரியுது. இது டே கேண்டில் செட்டப் படி. இப்போ டே கேண்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. நம்ம முன்னாடியே போட்டிருந்தோம், இப்பயும் போடுறோம். இந்த ட்ரெண்ட் லைனை கிட்டத்தட்ட பிரேக் பண்ணிவிட்டு க்ளோசிங் கொடுக்கல வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. இப்போ 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டேயில் என்னென்ன சப்போர்ட்டுன்னு வரைஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டே கேண்டில் படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 44,429. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த சப்போர்ட்டை நிற்க வாய்ப்பில்லை, இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 43,796. அதுக்கு அடுத்தது 43,230. அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த டபுள் பாட்டம் ஏரியா வரும் 44,105. சரி, ஓகே. இது 15 மினிட்ஸ் வச்சு நம்ம வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் வச்சுருக்கேன். இந்த 1 ஹவர் வச்சு இந்த மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இப்போ நான் 15 மினிட்ஸில் மாற்றிக்கிறேன். அதில் எப்படி மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் வாய்ப்புன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 44,968 அப்படிங்கிற இந்த இடம், அதாவது 45,000 வச்சு ரவுண்ட் ஃபிகர், இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி இந்த 45,346 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் ஓப்பனை பொறுத்து இருக்குது. ஒருவேளை ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த இடம் வந்து ஒரு செல்லிங்காக இருக்கும். அதாவது 45,748 அப்படிங்கிறது. ஆனால் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மாதிரி எனக்கு தெரில. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் செல்லிங் தான் வர வாய்ப்பு இருக்கும். ஆனால் பையிங் வாய்ப்புன்னு பார்த்தா இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் நான் போட்டுறேன். அதாவது இந்த இடத்துல இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து ஒன்று இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த டேவோட லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அது பெருசாக போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பையிங் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி பார்த்து ஒரே இடம் மட்டும்தான் இருக்குது. இந்த இடம் மட்டும்தான் இது பிரேக், அதாவது ஃப்ளாட்டாக இருந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மட்டும்தான் பையிங் வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடம் இல்லை, இந்த இடம், இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் சொல்கிறத விட ஒரு நிமிஷம் இதை மாற்றிடுறேன். இதுக்கு மேலே ஒரு சப்போர்ட் இருக்குது. அதாவது ட்ரெண்ட் லைன் ப்ளஸ்ஸு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்ம போட்டோம். அது வழக்கம் ஒரு ரெட் கலர். அந்த 46,050 அப்படிங்கிறது அடுத்த பெரிய செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல பெரிய ஃபால் வரதுக்கு இந்த இடம் வந்தால் செல்லிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பையிங் வாய்ப்பு ஒன்று தான் இருக்குது. செல்லிங் பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு இதுக்குள்ளே போனாலே செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது ஓப்பனை பொறுத்து இருக்குது. அப்படி ஓப்பன் இந்த ரேஞ்சில் இருந்தால் இங்கே போனாலும் திருப்பி செல்லிங் தான் வர வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த ஜோனுக்குள்ளே ஓப்பனாக இந்த மிடில் இந்த ரேஞ்செல்லாம் ஓப்பன் ஆனால் ட்ரேட் பண்ண மாதிரி பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது 45,400 இந்த ரேஞ்சிலலாம் ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்படியும் வரலாம், இப்படியும் போகலாம். அதனால் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணாமல் இருக்க பெஸ்ட்டு. இந்த இடம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த இடம் போனால் திருப்பி செல் பண்ணலாம். இல்லை இந்த இடத்த பிரேக் பண்ணால் செல் பண்ணலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.